ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு குட்டி கேடி கேமிங் சேனல். இந்த வீடியோ நம்ம இதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அட்டாக் ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா ஜாப் ட்ராகன் அட்டாக் ஸ்ட்ராட்டஜி இதுக்கு பேர். இதில் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராகன்ஸ் தான் எடுத்துகிட்டு போக போகிறோம். 13 ட்ராகன்ஸ் ஃபுல்லாக ஜாப் தான் எடுத்துகிட்டு போக போகிறோம். அப்புறம் சிஜி மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோன் ஸ்லாமர், ஹீரோஸில் வந்து குயினுக்கு ஜெயண்ட் ஆரோவும் மேஜிக் பிரிவரும் வச்சுருக்கேன். வார்டனுக்கு நம்ம வழக்கம் போல் யூஸ் பண்ணுறது தான் இன்டர்னல் டோம், அப்புறம் ரேஞ்ச் டோம். இதுக்கு ரெண்டே எபிலிட்டி தான் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் மேக்ஸ் லெவலில் தான் இருக்குது. இப்போது எப்படின்னா அந்த மேஜிக் ஐட்டமில் கொடுத்து வாங்கினேன் இப்போது. சரி, இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எல்லாம் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை ஆன் வச்சுக்கோங்க. அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அட்டாக் ஸ்ட்ராட்டஜியில் ஃபஸ்ட் பேஸ் இது தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஏர் டிஃபென்ஸ் இருக்குது இல்லையா? இந்த 3 ஏர் டிஃபென்ஸையும் நான் எடுக்க போகிறேன். எப்படின்னா குயினோட ஜெயிண்ட் ஏரை வச்சு. ஜெயிண்ட் ஏரை வந்து எங்கே யூஸ் பண்ணால் வேல்யூ அப்படின்னா இந்த ஹீரோ வால் இருக்குது இல்லையா? கரெக்டாக அந்த 9 o'clock ஹீரோ வாலில் விட்டு கொஞ்சம் கிராஸ் அவுட்டு இந்த 3 ஏர் டிஃபென்ஸையும் தூக்கிட போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். குயின் இறக்கி விட்டு இப்போ ஜெயிண்ட் ஏரை போடுவேன். 3 ஏர் டிஃபென்ஸ் அப்புறம் வந்து வார்டனையும் காலி பண்ணிடுச்சு. டவுன் ஹால் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இது ஒன்றான விஷயமா இப்போ குயின் வச்சு அந்த இடத்துல ஒரு பெரிய பணலையே உண்டாயிட்டு சூப்பர். அதில் பாயிண்ட் நம்பர் இல்லையா? அதை வந்து முடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த மில்லியன் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா 9 o'clock இறக்கி விட்டு சீக்கிங் ஏர் மிஷன்ஸ் இருக்குது. அதனால் யூடியூப் தன்னால ஏடி ஃபங்க்ஷன் சிங்கிள் இன்ஸ்னால்ஸாக இதே வந்து பார்த்தீங்கன்னா கேப் வச்சுருக்கேன். இந்த பேலன்ஸ் பண்ணிவிட்டு பின்னாடியே வாடகை இறக்கி விட்டு இதில் சைடில் 3 ட்ராகன் சிங்கிள் டார்கெட்டிங் பண்ணோம் இல்லையா? அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதை க்ளியர் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா ட்ராகன் அது ஃபுல்லாக ரேட்டுக்கு வந்து ஒவ்வொரு ட்ராகனாக வரைக்கும் இருக்கும். அதனால் அது பார்த்திங்கன்னா இப்போவே அதை காலி பண்ணிடுறது நல்லது. வேறு அடிச்சுக்கிட்டே இருக்குது. அது போடுறதுக்கு எதுவும் இல்லை. வார்டன் வேறு எனக்கு தனியாக வந்துட்டான். வார்டன் நடுவில் இருந்தாலாவது வார்டன் எபிலிட்டி போடலாம். ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நம்ம நிறைய ட்ராகன் இன்னும் அவைலபிளாக இருக்குது. அதே முடிச்சு கொடுக்குறோம். நம்ம முடிச்சிச்சு. அதிலே 2 ட்ராகன் இருக்குது பாம்பில். நான் என்ன நினச்சேன்னா வார்டன் வந்து சென்டரில் தான் போவான். அந்த டவுனால் அடிக்க போகும்போது எபிலிட்டி எல்லாம் அப்படின்னு சொன்னேன். பார்த்தா வார்டன் வந்து சைடில் போயிட்டான். இன்னும் சொல்கிறது இந்த எக்ஸ்போ மட்டும்தான். அது மட்டும் முடிச்சாச்சுன்னா அவள் தான் 3 ஸ்டார் தான். இன்னும் வார்டன் எபிலிட்டி வந்து நான் எப்போ கொடுக்க போகிறேன் அப்படின்னா அந்த எக்ஸ்போ இருக்குல்ல, இது டார்கெட் பண்ணுறப்போ கொடுப்பேன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேனல் வந்து இப்போ தான் புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். இந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா குட்டி கரண்டி கேமிங். இந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கேமிங் கண்டென்ட்டாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் மட்டும் கிடையாது. நம்ம வந்து எல்லா கேம் கண்டென்ட்டும் போட போகிறோம். என்ன கேம் கண்டென்ட் ஆகும், நீங்கள் என்ன கேம் சொல்கிறீங்களோ அதை போடுறோம். நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்ன கேம் போடலான்ட்டு. அதை நம்ம ட்ரை பண்ணலாம். எல்லா கேமையும் ட்ரை பண்ணிடணும். அதுதான் என்னோடய ஆசை. ஸோ ஃபஸ்ட் அட்டாக்கில் வெற்றிகரமாக 100% டிஸ்ட்ரக்ஷன் எடுத்து 3 ஸ்டார் எடுத்தாச்சு. வாங்க நம்ம செகண்ட் அட்டாக்கில் எப்படி அட்டாக் பண்ணியிருக்கேங்கிறத பார்க்கலாம். இந்த ஒருக்கு செகண்ட் அட்டாக் இதுதானா? ஆமாம், இதே தான். இந்த போன அட்டாக் மாதிரி இந்த அட்டாக் வந்து கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா போன அட்டாக்கில் கண்ட மணிக்கு வச்சுருந்தான். அது 3 ஏர் டிஃபென்ஸ் ஒன்று போல் இருந்துச்சு. அதனால் நம்ம வந்து ஈஸியாக எடுத்துட்டோம். இதில் வந்து எப்படின்னா கரெக்டாக ஒரு டிஃபரன்ஸ் லேஅவுட்டில் வச்சுருக்கான். நான் வந்து ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன் அப்படின்னா இந்த 12 o'clock இருக்குல்ல, புல்டர் ஹண்ட் அடிக்கி விட்டு அதுக்கப்புறம் எபிலிட்டி கொடுக்கணும். குயினோடைய ஜெயிண்ட் ஏரை கொடுத்தோம்னா அப்படியே வந்து இந்த இதை முடிச்சிடும். மொதல் ஏர் டிஃபென்ஸை வந்து அடிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏர் டிஃபென்ஸ் அடிக்காது. பார்த்திங்கன்னா சைடாக போயிடும். இந்த மில்லியன் பிரின்ஸ் இருக்குது இல்லையா, அங்கே தான் போகும். இந்த ஏர் டிஃபென்ஸ் அப்படியே தான் இருக்கும். ஸோ வேல்யூ வந்து கம்மியாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதோ இருக்குது இல்லையா 3 o'clock, இங்கே தான் அந்த ஜெயிண்ட் ஏரோவை யூஸ் பண்ணப்போம். குயின் இறக்கி விட்டு ஜெயிண்ட் ஏரோ யூஸ் பண்ணி இந்த ஏர் டிஃபென்ஸு, இந்த மோட்டார், அப்புறம் இந்த எக்ஸ்போக்கு டேமேஜ் விழும். டவுன் ஹால் ஆக்டிவேட் ஆகாது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அப்கிரேடிங் ப்ராசஸில் இருக்குது. இந்த ஏர் டிஃபென்ஸ் மல்டி மோட்டார் அப்புறம் இந்த எக்ஸ்போவுக்கு டேமேஜ் கொடுக்கும். வந்து பார்த்திங்கன்னா குயின் அப்படியே கொஞ்சம் படம் எப்படி
இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் எல் ஷேப் கனாலிங் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் குயின் அந்த சைடில் அடிச்சு விட்டு எல் ஷேப்பில் ஒரு பாத்தை க்ரியேட் பண்ணி ட்ராகனை வந்து பார்த்திங்கன்னா டேரக்டாக 6 o'clock இதில் வந்து 6 o'clock 4 o'clock நான் ஸ்பேம் பண்ணி விடுவேன். மற்ற அட்டாக்கை பார்க்கும்போது இந்த அட்டாக் வந்து ரொம்ப ஈஸி. ஏன்னா நான் சொல்கிறேன், இப்போ வந்து பார்த்திங்கன்னா மினி பிரின்ஸை இறக்கி விட்டு நேராக ட்ராகன் வந்து உள்ளே கொண்டு போவாங்க. ஆனால் எல் பாஸில் வந்து எல் ஷேப் கனலிங்கில் வந்து இதெல்லாம் நினச்சேன். ஆனால் ஈஸி அது அந்த போருக்குள்ளே போகுது. வாரண்ய பேஜ் கொடுத்தா கரெக்டாக இருக்கும். அதே தான் இந்த அட்டாக் வந்து மற்ற அட்டாக்கோட ஏன் ஈஸின்னு நான் சொல்கிறேன்னா, மற்ற அட்டாக்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வால்ஸ்லாம் வந்து உடைக்கணும். அதெல்லாம் வால்ஸ்லாம் கரெக்டாக டைமிங்கில் உடச்சாலும் போகும். இந்த ஃபோட்டோகிராஃபிக்கு இன்னும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக நிறைய டூல்ஸ் இருக்குது. ஸ்டீல் இந்த சவுண்ட்லாம் வந்து நமக்கு சூப்பர் ட்ராகன் வச்சு அப்புறம் நார்மல் அட்டாக்ல பார்த்திங்கன்னா நிறைய ப்ராசஸ்லாம் இருக்குது. கரெக்டான டைமிங்கில் பண்ணால் தான் நம்மளால் ரிஸ்டார்ட் எடுக்கணும். ஆனால் இதில் அப்படி இல்லை, நம்ம வந்து சும்மா ஸ்பேம் பண்ணி விட்டாலே போதும். அந்த ஏர் டிஃபென்ஸை மட்டும் தூக்கிட்டு சும்மா ஸ்பேம் பண்ணி விட்டால் போதும், கரெக்டாக வேணும் அட்டாக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா 3 ஸ்டார் 100% டிஸ்ட்ரக்ஷனில் எடுத்தாச்சு. லூட்டுமே வந்து ஓரளவுக்கு நல்ல லூட்டாக வந்திருக்கு இன்றைக்கி. என்னன்னு தெரில, நான் கரெக்டாக லூட்டாக இருக்கிற பேஸாக பார்த்து எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் இவ்வளோ தான் இன்றைக்கான கண்டென்ட். நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படி ட்ராகன் ஸ்பேம் பண்ணுறது, செயின் டேரோவை எப்படி பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த அட்டாக்கில் பார்த்துருக்கோம். நம்ம வீடியோ பார்த்துட்டு இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆனில் வச்சுக்கோங்க. அப்போனா நான் போடக்கூடிய எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேலும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ஆஃப் கிளன்ஸ் மட்டும் இல்லை, ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னும் நிறைய கேமிங் கண்டென்ட் போடலாம். நிறைய ஃப்ரீ ஃபயர் அப்புறம் கிளாஸ் ராயல் இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குது, அதெல்லாம் போடணுன்னு தான் இருக்கேன். ஸோ நீங்கள் என்னென்ன கேம் ஃபஸ்ட்டு போடணும்னு சொல்லுங்கள், நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுருவோம். இன்னும் நம்ம சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா வந்து டவுன் ஹால் இப்போ வந்து என்னடா நீ ஃபுல்லாக ட்ராகன் ஸ்பேமாகவே போடுற, உனக்கு ஒரு அட்டாக்கே தெரியாதா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது என் மனசில் கேட்கு. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம டவுன் ஹால் 11லேருந்து 12க்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கோம், சரிங்களா? இப்போ வந்து என்னோடய ரிசர்ச்சில் வந்து பார்க்கும்போது ட்ரூப்ஸில் வந்து இந்த ட்ராகன், அதுக்கப்புறம் ட்ராகன், லைட்னிங் ஸ்பெல், இந்த 3 தான் நான் மேக்ஸ் லெவல் போட்டிருக்கேன், டவுன் ஹால் 12 மேக்ஸ் லெவலுக்கு. மற்றபடி எல்லா ட்ரூப்ஸும் அப்படி இருக்குது. அதனால் நான் இந்த வேறு ஏதாவது அட்டாக் யூஸ் பண்ணேன்னா கண்டிப்பாக சொதப்பலில் தான் முடியும், அதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து செகண்ட் விச்சு போட்டிருக்கேன்னா, இப்போ வந்து விச்சு முடிஞ்சதும் நெக்ஸ்ட்டு கோலம் போடணும். கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் அட்டாக்ஸ்லாம் பண்ணலாம். என்ன அட்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா விச்சு ஸ்பேம் போடலாம், அதுக்கப்புறம் ஃபயர்பால் அட்டாக் ஸ்ட்ராட்டஜி போடலாம், இன்னும் நிறைய அட்டாக் போடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அப்கிரேட்லாம் பண்ணலை, அப்கிரேட்லாம் எக்யூப்மெண்ட்லாம் லோவர் லெவலில் தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் அப்கிரேட் பண்ண பார்க்கணும். பரவாயில்ல, லூட் ஓரளவுக்கு நல்ல லூட்டாக இருக்குது. ஓகே காய்ஸ், இன்றைக்கான கண்டென்ட் இதுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ஆன் வச்சுக்கோங்க. அப்புறம் தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்டு